உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சைனோடான் டாக்டிலான் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது விநாயக பெருமானுக்கு உகந்தது அருகம்புல். இந்த அருகம்புல்லை இடித்து சாறாக்கி 100 ml சாறு காலையிலே பருகிவிட்டு மதியம் வரையிலே வேறு ஏதும் உண்ணாமல் இருந்து மதிய உணவை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுவதனாலே நாளடைவிலே உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாக தேவையற்ற கெட்ட கொழுப்புகளான ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தையும் லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லக்கூடிய LDL கொழுப்பு சத்துவத்தையும் குறைத்து குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக இந்த அருகம்புல் சாறு விளங்கும். உடல் எடையையும் குறைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த பாப்பி சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நாம் அடுக்கலையிலே அன்றாடம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற ஒன்று கசகசா. இந்த கசகசாவை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து நீரில் இட்டு ஊற வைத்து பின் அதை அரைத்து பாலிலே இட்டு காய்ச்சி கற்கண்டு இனிப்புக்காக சேர்த்து அல்லது பனக்கற்கண்டோ பனை வெல்லமோ சேர்த்து அன்றாடம் இரவு நேரத்திலே பருகி வருவதனாலே உள் உறுப்புகளிலே இருக்கின்ற புண்கள், வயிற்று புண், அல்சர் என்று சொல்லுகின்ற குன்மம் என்கின்ற அதிகமான வலியை தரக்கூடிய புண்கள், சூளை என்று சொல்லக்கூடிய சூலத்தினாலே குத்துவது போல வலியை தரக்கூடிய புண்கள், லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஒழுக்கு, கருப்பை புண்கள் ஆவதனாலே ஏற்படுகின்ற வெள்ளை ஒழுக்கு, கொனேரியா என்று சொல்லுகின்ற பால் வினையினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு, இவற்றையெல்லாம் போக்கி உடலுடைய உஷ்ணத்தை தணிவித்து உடலுக்கு குளிர்ச்சி தந்து தேகத்திலே தசை பிடிப்பை தரக்கூடியதாகவும் இந்த கசகசா பால் விளங்கும் என்பதை மறத்தலாகாது. அன்பான நேயர்களே, எலுமிச்சை, நாரத்தை என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த எலுமிச்சை சிட்ரஸ் என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது. பொமிலோ என்று சொல்லக்கூடிய பழம், பொம்பிளிமாஸ், பப்ளிமாஸ் என்று கூட இதை சொல்லுவார்கள். இது மொசாம்பி என்கின்ற சாத்துக்குடியை போல இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்ததாக விளங்குகிறது. விட்டமின் C செறிந்ததாக விளங்குகிறது. கால்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. அதோடு கூட லைகோபீன், பீட்டா கெரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணங்களை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இதனுடைய கனியிலே 2 வகையும் உண்டு. மஞ்சள் நிற வண்ணத்தை உடையதாகவும் உட்புற தசை பகுதி சிவப்பு வண்ணத்தையும் பெற்றிருக்கிறது. இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக, எலும்புகளுக்கு வளர்ச்சி தரக்கூடியதாக, இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தந்து குருதி ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியதாக, வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக, இப்படி பல்வேறு நலன்களை இது தருகிறது. இது சிறுநீரக தாரையில் இருக்கின்ற எரிச்சலை குணப்படுத்தி த பர்னிங் மிக்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய எரிச்சலுடன் வெளியேறுகின்ற சிறுநீற்றை சீர்திருத்தக்கூடிய ஒன்றாக இது விளங்கி சீரான நீரோட்டத்துக்கு ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது.
இந்த பம்புளி மாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கனி ஒரு எலுமிச்சையை போலவே நாரத்தை போலவே ஒரு அற்புதமான கனியாக விளங்குகிறது. இது எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பொமிலோன்னு சொல்லக்கூடிய பப்ளி மாஸ் பழத்தோட சாறை பயன்படுத்தி கல்லீரல், பித்தப்பை மற்றும் சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பப்ளி மாஸ் பழச்சாறு, இஞ்சி சாறு, கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு இந்த நீரை லேசாக சூடு பண்ணிக்கலாம். வெதுப்பான நீராக இருந்தால் போதும், இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பப்ளி மாஸ் பழம் பார்த்தோம்னா நமக்கு நாரத்தை பழம் போல தான் இருக்கும், பெரிய நாரத்தை பழம் போல் இருக்கும். இதோட சுளைகள் எல்லாமே ஆரஞ்சு பழ சுளைகள் மாதிரி அதிக அளவு சதைப்பற்றோடு இருக்கும். நல்ல இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த சுவையாக இருக்கும். இதை நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்தோம்னா, ஒரு பழத்தை நம்ம பிழிஞ்சோம்னாலே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நமக்கு சாறு வரும். ஆனால் அந்த அளவுக்கு சாறு நமக்கு ஜூஸ்க்காக தேவைப்படாது. நம்ம சாறு 2 தேக்கரண்டி அளவு சாரோட 1 டம்ளர் அளவு தண்ணீர் மிக்ஸ் பண்ணாலே அந்த புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது கரெக்டாக இருக்கும் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த மாதிரி நிறைய சாறு கிடைக்கும் பொழுது இதை மணப்பாக தயார் பண்ணி வச்சுக்கலாம். பப்ளி மாஸ் பழச்சாரோட நம்ம கற்கண்டு மற்றும் தேன் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோம்னா அது ஒரு சிரப் ஃபார்மில் வரும். அதை மணப்பாக எடுத்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா தேவையான பொழுது அந்த மணப்பாக ஒரு 2 தேக்கரண்டி அளவு எடுத்து நம்ம 1 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை தணிக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிருச்சு, இதை லேசாக ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெதுப்பான தண்ணியில் குடிக்கும் பொழுது இது நல்ல தொண்டைக்கு இதமாக இருக்கும். நாவறட்சி, தொண்டையில் ஏற்படக்கூடிய வறட்சி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே போல் நீரிழப்பை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இதை நம்ம பயன்படுத்தலாம். 5 ml அளவுக்கு இஞ்சி சாறு, 20 ml அளவுக்கு இந்த பப்ளி மாஸ் பழச்சாறு. இதோட கற்கண்டு பொடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கற்கண்டு பொடிக்கு பதில் நம்ம தேன் அல்லது வெல்லமோ சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம வெயில் காலத்தில் குடிச்சிட்டு வரும் பொழுது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கும். நம்ம ரசாயனங்கள் சேர்ந்த குளுக்கோஸ் பவுடர் போன்ற பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துவதற்கு பதில் இந்த மாதிரி நம்ம இயற்கையாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பப்ளி மாஸ் இலைகளை கூட நம்ம மருந்தை பயன்படுத்தலாம். துளிர் இலைகள் நமக்கு மழைக்காலங்களில் துளிர் இலைகள் கிடைக்கும் பொழுது இந்த இலைகளோட நம்ம மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், உப்பு, புளி இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு இந்த இலையும் சேர்த்து வறுத்துட்டு அதை ஒரு பொடியாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இட்லி பொடி மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து அதை சாப்பிடலாம். சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பித்தப்பை நோய்கள், கல்லீரல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் IBS போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். பப்ளி மாஸ் சாறு, இஞ்சி சாறு மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த பானம் தினமும் ஒரு வேளை வெயில் காலத்தில் நம்ம பருகிட்டு வரும்பொழுது வெயில்னால் ஏற்படக்கூடிய நீரிழப்பை போக்கக்கூடிய மருந்தாகவும், சிறுநீர் தாரை தொற்று, சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், கல்லீரல் மற்றும் பித்தப்பையை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, பொமிலா என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது பப்ளி மாஸ் என்று இந்திய பெயர்களாலே சொல்லப்பெறுவது நாரத்தை எலுமிச்சை இனத்தை சார்ந்த இந்த கனி. இதனுடைய சாறு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக பீட்டா கெரோட்டின், லைகோபீன் என்று சொல்லுகின்ற சத்துவங்களை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. விட்டமின் சி செறிந்து இருப்பதினாலே இது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்கி பல நோய்களை நீக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பொட்டாசியம் என்கின்ற சத்துவம் இந்த பழத்திலே மிகுதியாக இருப்பதனாலே இதயத்துக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. கல்லீரல் நோய்களை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஹெப்பாட்டோ ப்ரொடக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இந்த பொமிலா என்கின்ற பப்ளி மாஸ் சாற்றோடு
இஞ்சி சாறு கற்கண்டு சேர்த்து இங்கே ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை அந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல், எரிச்சலோடு வெளிவருகின்ற சிறுநீர், டிசூரியா என்று வலியோடு வெளிவருகின்ற சிறுநீர், அனூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீர் வாராமல் நிற்கின்ற நிலை, இப்படிப்பட்டவற்றையும் போக்குகின்ற ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது தருகிறது. இதில் இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்கின்ற மருத்துவ குணங்கள் கல்லீரலுக்கு பலம் தருகிறது. பொட்டாசியம் இதயத்துக்கு நலம் தருகிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய இந்த பம்புலி மாஸ் கிடைக்கும் போதெல்லாம் நாம் பயன்படுத்துவதனாலே பல்வேறு நோய்களிலே இருந்து நம்மை பாதுகாக்கும் என்பது நிச்சயம். அன்பான நேயர்களே, பொமீலா என்றும் பம்புலி மாஸ் என்றும் சொல்லக்கூடிய பழத்தினுடைய மருத்துவ குணங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.